இயேசு ஆண்டவருக்குள் பிரியமாய் இருக்கிறவர்களை, ஆண்டவரை தேடுகிற நாட்களில் இருக்கிறோம். அநேகர் இயேசுவை தாகத்தோடு தேடிக்கொண்டிருப்பதை, வாஞ்சியோடு தேடிக்கொண்டிருப்பதை, ஆண்டவரை இறுக பற்றி பிடித்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறதை நீங்கள் பலர் வாழ்க்கையில கண்டிருப்பீர்கள். பலர் சொல்லி இருக்கிறீர்கள். பலர் வாழ்க்கை அனுபவத்தில் இயேசு உங்களோடு பேசி இருக்கிறதை, உங்களை மிகவும் நெருக்கமாய் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், இயேசுவே ஆண்டவர் என்று அடிக்கடி சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று பறைசாற்றுகிறோம். பரிசுத்த வேதத்திலே நீங்கள் கவனித்து பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் 36வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பின்பு அவர் வாக்கு பண்ணினது போலவே பரிசுத்த ஆவியை அப்போஸ்தலர்கள் மேலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் பொழிந்தார். இந்த பரிசுத்த ஆவியை அப்போஸ்தலர்களும் அங்கிருந்தவர்களும் பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனேயே பேதுரு அப்போஸ்தலன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். அவருடைய பிரசங்கம் தொடங்குகிற பொழுதே அவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரத்தில் 5வது அதிகாரங்களில் அப்போஸ்தலர்கள் பணி செய்து கொண்டிருந்த பொழுது வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று அங்கிருந்தவர்கள் தெரிந்திருந்தார்கள். வாசிக்கிறேன் இந்த பகுதியை கவனிங்கள். பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்தார்கள். 4வது அதிகாரம் 13வது வசனம் திருத்தூதர் பணிகள். எனவே படிப்பறிவு இல்லாத, இறையியல் ஞானம் எதுவுமே இல்லாத, எந்த விதமான இறையியல் பின்னணியும் இல்லாத கடற்கரை ஓரங்களிலே தங்கள் வாழ்வை செலவழித்துக் கொண்டிருந்தவர்கள், கலிலேயா கடலிலே வாழ்க்கையின் பாதையை மீன்பிடியிலே செலவழித்துக் கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவுடனே அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்னாலும் எழுந்து நின்று பேதுரு பேசிய பிரசங்கத்தினுடைய ஆழம், இயேசுவே ஆண்டவர், அப்படிதான் சொன்னார்கள். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கவனிங்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் 36வது வசனம் சொல்லுகிறது, இது பேதுரு அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதி. சில நாட்களுக்கு முன்பு இந்த பேதுரு அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தை நான் 3 பகுதியாய் பிரித்து ஆராய்ந்து தியானித்து பார்த்தேன். இப்பொழுது குறிப்பிட்ட இயேசுவே ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிறதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், அது தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக 2:36 வாசிக்கிறேன். இது பேதுருவினுடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதி. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கடவுள் ஆண்டவராய் மெஸ்ஸியாவாய் மாற்றிவிட்டார். இதுதான் அவருடைய பிரசங்கம். பேதுருவினுடைய பிரசங்கத்தினுடைய ஒரு சத்தியம், the kerygma of the teaching of Peter, the content, கருப்பொருள். பேதுருவுக்கு ஆண்டவரோடு வாழ்ந்த அனுபவம் இருக்கிறது, ஆண்டவரோடு பேசிய அனுபவம் இருக்கிறது, ஆண்டவரோடு படகில் போன அனுபவம் இருக்கிறது, ஆண்டவர் சொன்ன சின்ன சின்ன பிரசங்கங்களை அங்கும் இங்கும் கேட்ட அனுபவம் இருக்கிறது, ஆண்டவர் வித்தியாசமாய் அற்புதமான காரியங்களை செய்கிற பொழுது அருகில் இருந்த அனுபவம் இருக்கிறது, அவர் மறுரூபமாகிய பொழுது அவரோடு கூட இருந்த அனுபவம் இருக்கிறது. இப்பொழுது இந்த பேதுரு இதுவரை நாளும் பிரசங்கம் பண்ணவில்லை,
இயேசுவோடு இருந்த பொழுது அவர் பிரசங்கம் பண்ணவில்லை. இயேசுவோடு இருந்த பொழுது ஒரே ஆர்கியூமெண்ட் தான் அவருக்கு ஆண்டவருக்கும். சில நேரங்களிலே ஆண்டவரை அப்படியே புகழ்ந்து தள்ளினார். சில நேரங்களிலே ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை சொன்னார். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையில சில நேரங்களிலே வாக்குவாதங்கள் கூட நடந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் பாடுபட வேண்டும், துன்பம் அனுபவிக்க வேண்டும். உடனே பேதுரு சொன்னார், ஆண்டவரே கூடாது, நீர் துன்பம் அனுபவிக்க கூடாது. இயேசு என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து, ஹலோ மாமச்சான், என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? போ சாத்தானே அப்பாலே. தான் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், go Satan away. போ சாத்தானே அப்பாலே என்றார். மத்தேயு 16:16 வாசித்து பாருங்கள். ஆண்டவரும் பேதுருவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? வெளியே இருக்கிறவர்கள் என்னை பற்றி, என் பணி வாழ்வை பற்றி, பிதாவினுடைய சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறபடியாலே என் போதனைகளை குறித்து மக்கள் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்று இயேசு சீடர்களிடம் கேட்கிறார். அதற்கு பேதுரு பதில் சொல்கிறார், நீ மெஸ்ஸியா, உன்னத கடவுளின் மகன். வெளியே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் ஒரு பெரிய இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள், நீர் எலியா என்று சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய இறைவாக்கினர் வந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொன்னார், நீர் கடவுளின் மகன், மெஸ்ஸியா என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், இது உன்னுடைய ஞானத்திலிருந்து வரவில்லை, இதை உனக்கு சொல்லிக் கொடுத்தது பரலோக பிதா, இதை உனக்கு வெளிப்படுத்தியது பிதா என்று சொல்லுகிறார். எனவே பேதுரு பெரிதான பிரசங்கங்களை இயேசுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்க்கை வேளையிலே எதுவும் பேசவில்லை. 6:66 யோவான் நற்செய்தி சொல்லுகிறார், ஆண்டவரே நாம் யாரிடம் போவோம்? இயேசு கேட்கிறார், நீங்களுமா என்னை விட்டு போய்விட போகிறீர்கள்? யோவான் நற்செய்தி 6:51 தொடங்கி ஆண்டவர் தம்முடைய சதை இரத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். என் சதை மெய்யான உணவு, என் ரத்தம் மெய்யான பானம், என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிக்கிறவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அங்கிருந்து பலர் இயேசுவை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். 6:65 ஆண்டவர் கேட்கிறார், நீங்களுமா என்னை விட்டு போய்விட போகிறீர்கள்? உடனே பேதுரு என்ன சொன்னார்? நாம் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, உம்மிடம்தானே உள்ளன. அப்படிப்பட்ட பேதுருவை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட பின்புதான் அவர் அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்னால் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கின பொழுதுதான் அவருடைய ஆன்மாவிலே இருந்து இறை ஞானம் பேசியது. பேதுரு பேசவில்லை. It's the wisdom of God. The Spirit of God moved the apostle. ஆண்டவரின் ஆவி அப்போஸ்தலனை ஆட்கொண்டதே. உடனே அவர் பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். அது முக்கியமான ஒரு பிரசங்கம், முக்கியமான ஒரு வரி. இயேசுவை அங்கிருந்தவர்களுக்கு அது புரிந்ததோ தெரியவில்லை. இப்படித்தான் சொன்னார், இயேசுவாக இருந்தவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கடவுள் ஆண்டவராய் மாற்றிவிட்டார். 2 சொல் தான் பாவிக்கிறார், இயேசு ஆண்டவர் அல்லது மெஸ்ஸியா. இதனுடைய அர்த்தத்தை கவனிங்கள். நாம் அடிக்கடி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு என்பது இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து வாழ்ந்து அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து இந்த பூமியிலே வாழ்ந்தவர். அந்த இயேசுவுக்குள்ளே இருந்த இறை வல்லமை யாருக்கும் தெரியவில்லை. அந்த இயேசுவை சாதாரண ஒரு மனிதனாய் பார்த்தார்கள். எனவே அந்த இயேசுவை யூதர்கள் எதிர்த்தார்கள், பரிசேயர்கள் எதிர்த்தார்கள், சதுசேயர்கள் எதிர்த்தார்கள். அந்த இயேசுடைய வாழ்வு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவரை வாழவிடக் கூடாது என்று தீர்மானித்தார்கள். உடனே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இப்பொழுது பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரை சிலுவையில் அறைந்து போட்டார்கள். அவர் உயிர்த்து விட்டார், அவர் பிதாவோடு இருக்கிறார். இப்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கனிப்பட்ட இயேசு, நீங்கள் கனிப்பட்ட இயேசு சாதாரண ஒரு மனிதன் என்கிற இயேசு, இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு இயேசு, 3 ஆண்டுகள் கலிலேயா யூதேயா நிலப்பரப்புகளில் நடந்து தெரிந்த இயேசு, இதுதான் உங்களுக்கு தெரிந்த இயேசு. எனவே நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டால் யூதர்கள்
பிரச்சனைக்கு முடிவு கட்டியாகிவிட்டது. பரிசேயர் சதுசேயருக்கு இனி சவால் இல்லை. அவர்களை எதிர்க்க யாரும் இல்லை. யூத சட்டத்தை எதிர்த்து பேச யாரும் இல்லை. மோசேயின் சட்டத்துக்கு எதிராய் பேச யாரும் இல்லை. எனவேதான் அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை சுவைத்த பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட பொழுது பேதுரு சொன்னார், இயேசுவை ஆண்டவராய் மாற்றிவிட்டார். இது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு பலருடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் கூப்பிடுகிற இயேசு ஆண்டவராய் வர வேண்டும்.